அல்லாஹ் நினைத்தால் எல்லாமே அடைய ஹையின், அல்லாஹ்விற்கு மிக எளிமையான காரியங்கள். நாம் தான் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய உள்ளத்திலே உறுதியான தவக்குல், அல்லாஹுவை தவிர நம்முடைய தேவையை வேறு எவனும் நிறைவேற்ற முடியாது. நான் மறைவாக கேட்கக்கூடிய துஆக்களையும் என்னுடைய கல்புகளில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் துக்கங்களையும் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. அந்த சிரமங்களை சுக்குநூறாக மாற்றி அந்த சிரமங்களுக்கு பதில் சந்தோஷத்தை தருவது அதுவும் அல்லாஹ்விற்கு மிக எளிமையான காரியம். ஆகவே குழந்தை இல்லாதவர்கள் கவலைப்பட தேவையில்லை. அல்லாஹ் தாமதப்படுத்துவதில் ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம். அது எப்பொழுது நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதை நம்மை விட அல்லாஹ் மிக நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். அது அல்லாஹ்ட்ட விட்டுறணும். தன்னுடைய தள்ளாத வயதிலே அவருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்கு சக்தி படைத்தவனே, என்னுடைய அகமகிழ்ச்சிக்கு, மனமகிழ்ச்சிக்கு, என்னுடைய குடும்பத்தின் சந்தோஷத்திற்காக எனக்கு ஒரு சாலிகான குழந்தையை கொடு என்று நாம் கேட்கிற பொழுது அந்த துவா மிக சிறப்பான ஒரு துவாவாக அது கபூல் ஆகும். துவாவினுடைய கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. நாம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் தள்ளப்பட்டாலும் நாம் ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்வோம், ஹுவ அலல்லாஹி ஹய்யின். எப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் அது அல்லாஹ்விற்கு எளிமையான காரியம். அதை அல்லாஹ் எனக்கு எளிமையாக்கி தருவான் அப்படின்ற உண்மையான உறுதியான ஈமானோடு இந்த நாட்களை நாம் கடப்போம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா நம்முடைய உயர்வான எண்ணங்களுக்கு நற்கூலியை வழங்கி நம்முடைய சகலவிதமான துன்பங்களையும் நீக்கி மகிழ்ச்சியான ஆரோக்கியமான நல்வாழ்க்கையை உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன்.